ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமம் அருகே ஒரு பெரிய ஆற்றில் ஒளிந்து வாழ்ந்த ஒரு பொன் மீன் இருந்தது. அந்த மீன் சாதாரண மீன் இல்லை. அது நீரில் மிதக்கும்போது சூரியனின் ஒளியைப் போல பளபளப்பாக திகழ்ந்தது. அதை பார்த்த அனைவருக்கும் மகிழ்ச்சி வரும். ஆனால் அந்த கிராமத்தில் பேராசை நிறைந்த ஒரு வித்தகர் இருந்தான். அவன் எப்போதும் அதிகம் பேராசை கொண்டிருப்பான். அவனின் ஆதிக்கம் மட்டுமே என்று நினைத்துக் கொண்டே இருந்தான். பொன், வெள்ளி, மந்திர சக்திகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தனது வசமாக்க விரும்பினான். அந்த வித்தகர் பொன்மீனின் செய்தியை அறிந்து அதை பிடிக்க ஒரு மந்திரத்தை தயாரித்தான். அவன் காட்டில் தீப்பொறிகளை உருவாக்கி இரவில் ஆற்றங்கரையில் வலை விரித்து மிகப்பெரிய சக்திகளைச் செலவழித்தான். ஆனால் எவ்வளவு மந்திரங்களை பயன்படுத்தினாலும் மீனை பிடிக்க முடியவில்லை. பொருட்களும் சக்திகளும் அவனிடமிருந்து பறிபோனது. அவனின் பேராசை காரணமாக எதுவும் மிச்சமில்லை. இப்படி வித்தகர் தாழ்ந்து நின்றபோது ஒரு நிமிடம் அவன் மனதில் உண்மை உதிர்ந்தது. எனது பேராசை எல்லாவற்றையும் அழித்துவிட்டதே என்று. அந்த நேரத்தில் பொன்மீன் அமைதியாக நீரில் நீந்திக் கொண்டு தனது ஒளியால் ஆற்றை முழுவதும் பிரகாசமாக்கியது. அந்த ஒளியில் வித்தகரின் மனம் சற்று இலகுவானது. அப்போதுதான் அவன் உணர்ந்தான், பேராசை எப்போதும் இழப்பையே தரும், ஆனால் கருணையும் நற்குணமும் தான் வளமும் மகிழ்ச்சியும் தரும் என்று. அந்த நாளுக்குப் பிறகு வித்தகர் மீன் மீது பேராசை கொள்ளவில்லை. அவன் தனது வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்ந்தான். அன்பான குழந்தைகளே, இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் மிக எளிமையானது. பேராசை நம்மிடம் உள்ளதை இழக்கச் செய்வது. ஆனால் நல்ல மனமும் கருணையும் நம்மை உண்மையிலேயே செழிக்க வைக்கும். உங்கள் சுட்டீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவுக்கு தொடர்ந்து பாருங்கள்.